அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகத்தின் முன்னாடி நாங்கள் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல், வாசவி ஸ்கூல் பிரின்சிபல் பத்மலதா மேடம், ஸ்கூல் சேர்மன் சுரபி கார்த்திக், ஸ்கூல் ட்ரெஷரர் பெல்லம் ரங்கநாதன் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் உற்சவம் சொல்லலாம். அது 2026 40 வருஷம் ரூபி ஜூப்ளி. அவ்வளோ பெரிய விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிரின்சிபல் சப்போர்ட்னாலையும் டீச்சர் சப்போர்ட்னாலையும் அட்மின் ஸ்டாஃப், அப்புறம் கோயம்புத்தூர் ஆரிவிஷன் சமாஜம் அவங்க நண்பர்கள் சார்பாக இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்பவுமே பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம். இந்த வருஷம் 40 வருஷம்னால வாசவி மித்ரால பெரிய லார்ஜ் வென்யூ எடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 குழந்தைங்க டான்ஸ் ப்ரோக்ராம், மற்ற கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டிஸ் பங்கு பெற்று இருக்கிறாங்க. இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் 40 வருஷம் இந்த ஸ்கூல் மேலும் டெவலப்மெண்ட் பண்ணணும். மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னாலே வாசவி வித்யாலயா நம்பர் 1 இருக்கணுங்கிற கூட நிறைய விஷயங்கள் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய 2026 இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்க பள்ளியில படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் பெரிய பெரிய வேல்யூஸ் கூட சேர்த்துங்கிறது தான் எங்க பிரசிடென்ட் மிஸ்டர் அசோகன், செக்ரட்டரி ராஜேந்திரன், அப்புறம் ட்ரெஷரர் மற்றும் அனைத்து குழு உறுப்பினர்களும் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸு, வேற அகாடமிக்ஸு, கல்வி மட்டும் இல்லாமல் அகாடமிக்ஸு, மற்ற எல்லா விஷயம் நாங்கள் நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ண போகிறோம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னாலே ஒரு முன்னுதாரணமாக நம்ம பள்ளி கண்டிப்பாக இருக்கும். ரொபோட்டிக்ஸ் கூட கொண்டு வர போகிறோம். நிறையா நாங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய பேசியிருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானமும் 2047 இலக்கு எக்கானமி நம்பர் 1 எக்கானமியா வரணும்னு சொல்லி நம்ம பிரதம மந்திரியோட கனவுகள், அதை இலக்கு பேஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம். 2047க்கு பெரிய பங்களிப்பா வாசவி வித்யாலயா மாணவர்கள் கண்டிப்பா இருப்பாங்கிறது இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு நிஜமாவே ஒரு பிளஸ்டு பிரின்சிபல், அதே மாதிரி பிளஸ்டு பேரண்ட்ஸ், பிளஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னாலே ஒரு எலிவேஷன் பெருசா இருக்காது. பட் இப்போ இருக்கிற நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு குழந்தையும் நல்லா எலிவேட் பண்ணணும், டீச்சர்ஸோட அவங்க எலிவேட் பண்ணணும், திறமையில வெளியே கொண்டு வரணுங்கிறத நாங்கள் ஒரு நோக்கமாக எடுத்துருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டுகளாகட்டும், அடுத்த 10 வருஷத்துல, அடுத்த 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடம் நல்ல உச்சத்துக்கு உயருங்கிறது இந்த ஊடகத்தின் மேல் தெரிவிச்சுக்கோங்க. வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே, 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்களோட ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. ஸ்போர்ட்ஸ் டேலேயும் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட பங்களிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும், சிலம்பம் ஆகட்டும், இல்லை கராத்தே, டான்ஸு, அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிலையும் ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன்ங்கிறது ரொம்ப அதிகம். பிடிஏவோட சப்போர்ட்டும் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன், மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்னால எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த 40th இயரில் நாங்கள் கால் எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே மேலே இன்னும் நல்லா கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை. தேங்க்யூ.